இவங்களுடைய நோக்கம் வந்து எல்லாமே நன்னா தான் இருக்கும். ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. நன்னா இருக்கும். ஆனா, இவங்களுடைய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, உங்கள் பிறவியின் மிகப்பெரிய நோக்கம் நீங்கள் தெரிந்து கொண்ட உண்மையை உங்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல், சிலருக்கு இளமையில் தொடங்கிய ஒரு கல்வி அல்லது திறமை பாதியில் நின்னு போயிடுது. அதே போல அவங்க கோவில்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏதாவது ஒரு ஆலயம் நம்ம போயிட்டு சொல்றோம் இல்லையா? வரலான்ட்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்கள சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நல்ல தேங்க்யூ மேம். நிறைய தேங்க்யூ பதிவுகள் மேம். கொடுக்குறீங்க. தேங்க்யூ அதுவும் மேம். இல்லாம நிறைய கோவில்கள பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. கண்டிப்பா மேம். கண்டிப்பா. புராதான கோவில்கள் ஆமா நிறைய மேம். பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் கஷ்டம் தீரும் தீரும். அப்படின்னா தீருது. தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்கள நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நிவர்த்தி நமக்கு பண்ணி கமெண்ட்ஸ்லயும் சொல்றாங்க. ரெகுலரா சொல்றாங்க. சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் மெசேஜ் வந்திருக்கும். வராங்க. நிறைய ஆமா, பண்றாங்க ரொம்ப மேம். நிறைய ஹேப்பியா பண்றாங்க. இருக்கு. ஸோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் கண்டிப்பா மேம். மக்களுக்காக நம்மளும் செய்றோம் கண்டிப்பா அப்படின்னு மேம். நினைக்கும்போது கண்டிப்பா மேம். ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க ஆமா. சொன்னீங்க ஆமா. ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ம். ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா. அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த விஷயம். அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா கண்டிப்பா. சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதவே இன்னைக்கு ஒரு ஒரு டாபிக்கா டாபிக்கா வந்தாச்சு. கேட்டுடலாம் தேங்க்யூ மேம். அப்படின்ட்டு தேங்க்யூ. தான். நீங்க சொல்லுங்க சார், இது எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நிறைய இருப்பாங்க. இருக்காங்க. சோ இருக்காங்க. அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம கண்டிப்பா. இதுக்காக தான் பிறந்திருக்கோமா? நம்மளோட நோக்கம் எஸ். இதுதானா? எஸ். இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா, அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் கண்டிப்பா. அதையும் நீங்க கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா மேம். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா, என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம். கண்டிப்பா. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆசை இருக்கும், இருக்கும். ஆசை இருக்கும். ஆமா. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் கண்டிப்பா. திரும்பணும். எப்பயோ ஏதோ எப்பயோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க, நான் எப்பயோ வந்தேன். போயிருப்பாங்க. ஆமா. அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து அது கோவிலா இருக்கலாம், வீடா ஆமா, நான் இருக்கலாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் இத. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, முன்னோர்கள் ஆமா. செய்ய முடியாததை இந்த பாதியில தலைமுறையினர் விட்டத, எடுத்து நான் தடைப்பட்டத. எடுத்து செய்யணும்னு ஆமா, நினைக்கிறேன், ஆமா. நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், கரெக்ட். இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வயதானவர்கள், சில பேர் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், செஞ்சு நான் முடிச்சிடணும். இல்லைனாலும் இதெல்லாம் நீ வந்து நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? இது ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்தில் பிறந்து தற்செயலாக பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும்.
இதை பத்தி தான் இன்னைக்கு இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்ச வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பாத்தீங்கன்னா முதல்ல இதுல பாத்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பாத்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். உன் பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களோட பிறவியின் நோக்கம் என்னன்றத இப்போ சார் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா, இதை தான் நான் அச்சீவ் பண்ண போறேன், இதை தான் நான் செய்யணும்னு என்னோட வாழ்நாள் லட்சியமா நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க எதை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சார் நீங்க சொல்லுங்க, அவங்க பிறவியோட நோக்கம் என்னவா இருக்கும், அந்த நோக்கத்தை அடையறதுக்கு அவங்க எந்த கோவில் வழிபாடு செய்யறது பெஸ்டா இருக்கும்? கண்டிப்பா மேம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது, மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, அதே போல பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய நோக்கம் எல்லாமே நன்னா தான் இருக்கும், ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நன்னா இருக்கும். ஆனா இவங்களுடைய ஒரு விஷயம் என்னன்னா போராடி தான் ஜெயிக்கணும். கல்யாணமா இருந்தாலும் நீ போராடி தான் ஜெயிக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் கூட சில நேரத்துல நடக்கும், வேற வழி கிடையாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏமாறுதல் ஏமாற்றுதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏமாறுதல் அதிகமாக இவங்க வாழ்க்கையில இருக்கும். ஏமாற்றுதலை விட ஏமாறுதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கண் கூட ஏமாறுவாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதே தப்ப திரும்ப அதே ஒரு விஷயத்துக்காக பண்ணக்கூடாது. இதெல்லாம் இவங்களுடைய இதெல்லாம் படி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணக்கூடாது, கண்டிப்பா கவனமாக இருக்க வேண்டும். நீங்க சொன்னது உண்மை சார். இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடையணும் நானே கண் கூட பார்த்திருக்கேன். அதுதான் மேம் ஒரு விஷயம். அதுலயும் இன்னொரு இது என்னன்னா, உங்கள் பிறவி ஒரு கேள்விக்கான பதிலை தேடுவதற்கான வந்த பிறவி. ஒரு கேள்விக்கான பதிலை நீ தேடிட்டு இருக்க, இன்னும் உனக்கு அந்த விடை கிடைக்கல. இப்ப சொல்றா இல்லையா, நான் சொல்றான் இல்லையா, அந்த நான்கிற வார்த்தையா வரக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா, அந்த கண்டுபிடிப்பா இல்லையா, நான் யாருங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இவாளுடைய லைஃப் பதிலை தேடுவதற்கான வந்த பிறவி அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும், நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு அனுபவம் உங்களை ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பிறவியின் மிகப்பெரிய நோக்கம் நீங்கள் தெரிந்து கொண்ட உண்மையை உங்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பது இவர்களின் உயர்ந்த நோக்கம். நான் தெரிஞ்சது எனக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு அது தெரியணும், மத்தவங்களுக்கு அது போய் சேர்க்கிறது. ஒரு அந்த மாதிரி கூட இருக்கும். நான் கற்றதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற வலு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு புத்தகம் எழுத வேண்டும்ங்கிற உயர்ந்த நோக்கம் இருக்கும். ஒரு புத்தகம் சில பேர் புத்தகம் எழுதுறதுல பெரிய பப்ளிஷ்ல பெரிய வல்லமையா இருப்பாங்க. ஒரு வகுப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல எல்லாம் இருக்காங்களே, ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்களே, அந்த மாதிரி பலருக்கு வழிகாட்ட வேண்டும் அல்லது உங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும்னு நினைப்பார்கள். இதெல்லாம் அவர்களுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கும். நம்ம இது பண்ணினது அவங்களுக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருக்கலாம். உன் மனசுல இதெல்லாம் ஓடிட்டு இருக்கலாம். நான் இப்படி எல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொல்லி நீ நன்னா வரணும், நீ இப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நல்லா எவ்வளவுப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த மாதிரி எல்லாம் சிலது அவங்களோட வாழ்க்கை பாடத்தை கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், தப்பாயிடுத்து, இதை நீ திருத்திக்கோ, உனக்கு நடக்கிறதுக்கு மாத்திக்கோ. எஸ், அதேதான். அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அப்ப அது கரெக்டா அந்த மாதிரி பண்ணினாலும் சிறப்பா இருக்கும். இரண்டாவது, சிலருக்கு இளமையில் தொடங்கிய ஒரு கல்வி அல்லது திறமை பாதியில் நின்று போயிடுது.
சில பேருக்கு கல்வி நின்று போயிருக்கு, தங்களுடைய திறமை பாதியில ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காம நின்று போயிருக்கு. இப்ப அது அந்த நோக்கம்லாம் இப்ப வருது. இப்ப என்னால படிக்க முடியுமா, இப்ப என்னுடைய திறமை இப்ப என்னால வெளியே கொண்டு வர முடியுமா, இப்ப நான் ஏதாவது ஒண்ணு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள். அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பயணம் இருக்கலாம். முக்கியமான பயணத்துக்கெல்லாம் நீ திட்டம் போட்டு உன்னுடைய நோக்கம் இருக்கு. அது என்ன மாதிரியான இது? ஒரு புனித தலத்திற்கு செல்வது, ஒரு மிகப்பெரிய ஒரு குருவை நாடி செல்லுவது, ஒரு யாராவது ஒரு மகானை சந்திக்க போவ, அது ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கும். ஆன்மீக உண்மையை அறிந்து கொள்வது, இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான பாதை அப்படின்னு சொல்லுவது, பல ஆண்டுகளாக தேடிய பதிலை கண்டுபிடிப்பது போன்ற ஒரு அனுபவம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. பல விஷயங்களை ஆரம்பிப்பது எளிது, ஆனால் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் முழுமையாக வெற்றி பெறுவது உங்கள் சவால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல ஒவ்வொரு ராசிக்குமே இவங்களுடைய எண்ணங்கள் கூட ரொம்ப நோக்கத்துக்கு தகுந்த மாதிரியே பிரதிபலிக்கும்னு கூட சொல்லலாம். குழப்பங்கள் இருக்கும், ஆனா தெளிவா வேலை செய்வார். இந்த பிறவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது தகவல் அல்ல, தெளிவு. அதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு பேச்சு அல்ல, அர்த்தமுள்ள வார்த்தை. அவங்க கத்துக்கொள்ள வேண்டியது பேசுறது அர்த்தமுள்ள வார்த்தை, அறிவு அல்ல. அந்த அறிவை சரியான நேரத்தில் பயன்படுத்தும் ஞானம். இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு 40 வயசுக்கு மேலதான் ஒரு தெளிவே பிறக்கும். 40 வயசுக்கு மேலதான் ஒரு தெளிவு. அது வரைக்கும் ரொம்ப போராட்டமான ஒரு விஷயம்தான். எதை சக்சஸ் பண்ண, எதை கொடுக்கறது, எதை செய்யறது, எதை பண்றது, ஒண்ணுமே. 40ல இருந்து 46 வரைக்கும் சில பேர் அதுதான் கொஞ்சம் சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு 53ல இருந்து 68 வயசு வரைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அவங்களுடைய நோக்கங்கள், அவங்களுடைய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பிறவி நோக்கம் வெறும் உங்களுக்காக வாழ்வதல்ல. நீங்க தெரிஞ்சு கொண்டதே உங்களுடைய ஆலோசனை மற்றவர்களுக்கும் ஒரு சில பயன்படுறதுன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி. நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னோடு முடிந்து விடவில்லை, என் வார்த்தைகளால் தொடங்கிய மாற்றம் இன்றும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லுவோம். மிதுன ராசிக்கு அந்த விஷயங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த போராட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் தாண்டி வந்தாதான் அவங்க மிதுனத்தின் பிறவி நோக்கம் நிறைவேறும் தருணம். ரொம்ப கொஞ்சம் அவங்க முயற்சி நிறைய எடுக்கணும். அதே போல அவங்க கோவில்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஆலயம் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய 11 பூமி விண்ணகரம் அப்படின்னு பேரு. 11 பூமி விண்ணகரம். இது எங்க இருக்குன்னா நார்த்தாமலை அப்படின்ற இடத்து பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கிட்ட 11. ஆமா தமிழ் 11 பூமி விண்ணகரம். விண்ணகரம் அப்படின்னு, விண்ணகரம் நார்த்தாமலை. ஸோ இது மிதுன ராசிக்கான இடம். ஸோ இந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும், சக்சஸ் ஆகும். கண்டிப்பா. இப்ப கூட அவங்க ஏதாவது ஒரு தடங்கள்ல இருக்காங்க, என்னுடைய நோக்கம் நிறைவேறலன்னு சொல்றாளோ, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க, எந்த அளவுக்கு மாற்றம் வருதுன்னு பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த வழியில போக சொல்லுங்க. அந்த வழி நீங்க ஒரு வழிகாட்டுறீங்க, அந்த வழிகாட்டுறதுல அவங்க அதே இடத்துல நிக்கிறதும், அந்த இடத்துல டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம கரெக்டா நம்ம அந்த இடத்த பிடிச்சி நம்ம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சக்சஸ். சூப்பர் சார். சார் ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்க மிதுன ராசியா இருந்தா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய 11 விண்ணகரம் அந்த கோவிலுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்க லைஃப்ல நீங்க எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது சக்சஸா நடக்கும். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
இதை தவிர்த்து உங்க வீட்ல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்ல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.